பொதுவா மிடில் கிளாஸோட கனவு லோ பட்ஜெட்ல லேண்ட் வாங்கணும் அப்படின்றது. ஸோ உங்களுக்காகவே அதுவும் ஈசிஆர்ல மகாபலிபுரம் உலகத்துக்கே தெரியும் மகாபலிபுரம். ஸோ அந்த மகாபலிபுரம் பக்கத்துல லோ பட்ஜெட்ல ஒரு சூப்பரான லேண்டை கொண்டு வந்திருக்கேன். ஆமாங்க, அதுவும் வெறும் 9 லட்சம் ரூபாய்க்கு உங்களால இங்கே இடம் வாங்கிக்க முடியும். சொல்லுங்க சார், ஏன் சார் சொல்றீங்க மிடில் கிளாஸுக்கான ஒரு கனவு ப்ராஜெக்ட் எதுக்காக இந்த பட்ஜெட் சொல்றீங்க? ஒரு லேண்ட் வாங்கணுன்றது ஒரு கனவு தான். அப்படி இருக்கு லேண்ட் காஸ்ட் கண்டிப்பா இல்லைங்களா? ஒரு ஈஸியால ஒரு லேண்ட் வாங்கணும்னா ஒரு செலிபிரிட்டியால மட்டும்தான் வாங்க முடியும், இல்ல ஒரு விஐபி ஒரு பணக்காரங்களால மட்டும்தான் வாங்க முடியுன்ற ஒரு சூழ்நிலை இருக்கு. ஆமா. ஸோ அதை உடைச்சு நம்மள மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாலையும் ஒரு லேண்ட் வாங்க முடியும் சூப்பர் அப்படின்ற ஒரு ஒரு புது முயற்சியை நம்ம கொண்டு வந்திருக்கோம். லோயர் மிடில் கிளாஸ் கூட வாங்க முடியும், அந்த அளவுக்கு கம்மியான பட்ஜெட்ல தான் இங்க போட்டிருக்காங்க. மகாபலிபுரம் ஈசிஆர் இந்த சரௌண்டிங்ல இந்த பட்ஜெட்ல இப்ப கிடைக்கிறது ஒரு நல்ல கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அதனால இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்துட்டு அப்புறம் முடிவு பண்ணுங்க. ரெசார்ட் கட்டலாம்னு சொல்றீங்க இல்லையா? ஆமா, ஸோ நீங்களே கட்டி தர்றீங்களா? நாங்களே கட்டி கொடுக்குறோம். ஸோ இது என்னன்னா நம்ம ப்ராஜெக்ட் பாத்தீங்கன்னா ரிசார்ட் டவுன்ஷிப் தான் இது. இப்போ ஒரு மினிமம் பட்ஜெட் ஒரு 20 லட்சம் ரூபாய்க்கு, ஜஸ்ட் 20 லட்சம் ரூபாய்க்கு நம்ம காட்டேஜும் கட்டி கொடுக்குறோம். எல்லா மிடில் கிளாஸ் ஃபேமிலியாலும் வாங்கக்கூடிய ஒரு பட்ஜெட் 20 லட்சம் ரூபாய்க்கு ரிசார்ட். ஃபர்ஸ்ட் டைம் இன் சென்னை பை. இன்னைக்கு தமிழ்நாட்டில் எங்கேயுமே யாராலையும் கொடுக்க முடியாத பட்ஜெட். ஸோ அதை நம்ம கட்டி கொடுக்குறோம். ஆமா, அது மட்டும் இல்லை, வித் ஸ்விம்மிங் பூலோட வேணும்னா 30 லட்சம் ரூபாய்க்கு நம்ம கட்டி கொடுக்குறோம். அதாங்க பொதுவாகவே அக்கார்ட் அதுவும் பிரஜேஷ் சார் அப்படின்னா சென்னையில் எல்லா பத்திக்குமே தெரியும், ஆஃபர் அள்ளி கொடுப்பாங்க இல்லையா? கண்டிப்பா ஸோ இங்கே ஆல்ரெடி நீங்க ரேட் ரொம்ப கம்மியாக கொடுக்குறீங்க. கண்டிப்பா அப்படி இருக்கும்போது இங்கே உங்களால் என்ன ஆஃபர் பண்ண முடியும்? இப்போ நம்ம அக்கார்ட் ஹவுசிங்கை பொறுத்த வரைக்கும் நான் எப்பவுமே சொல்லுவேன், புரோக்கர் மீடியேட்டர் சேனல் பார்ட்னர் யாரும் கிடையாது, புரோக்கரேஜ் கிடையாது. ஸோ அப்படி இருக்கிற சூழ்நிலையில தான் நம்ம எல்லாருக்கும் இன்டர்னா இதெல்லாம் சேமிச்சு வச்சு நம்ம ஒரு கிஃப்டா ஆஃபரா கொடுக்குறோம். இடம் மட்டும் நம்ம கிட்ட வாங்கினா போதும், 1200 ரூபா சதுரடிக்கு. ஸோ இதுல ரெஜிஸ்ட்ரேஷன், பட்டா, டாக்குமெண்டேஷன், ஈசி இது எல்லாமே ஃப்ரீயா பண்ணி கொடுக்குறோம். அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிற போகிறோம். ஸோ அதனால் நீங்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நான் தான் அமீர் கான், மார்க்கெட் தமிழ் யூடியூப் சேனல்லேருந்து இதுவரை நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பத்தாது, பக்கத்தில் பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. அப்போ தான் இது மாதிரி நம்ம அடுத்த எந்த வீடியோ போட்டாலும் உங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, சார் இருக்காங்க. ஸோ சார் கிட்ட தான் நம்ம எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கிற போகிறோம். இப்போ நம்ம கேட்க போகிறது இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபோன் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கலாம். சாரோட ஃபோன் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துருக்கேன், டிஸ்கஷனில் இருக்குது. சார் எப்படி இருக்கீங்க? வணக்கம் வணக்கம் பாய், நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். ரொம்ப சந்தோஷம். நம்ம நிறைய ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா? கண்டிப்பா. ஸோ சேர்ந்து நாங்கள் நிறைய ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம். அப்படி இருக்கும்பொழுது சார் யார் அப்படின்னு நல்லாவே தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு தெரியாது. கண்டிப்பா. சொல்லுங்க, உங்கள் பேர் என்ன, கம்பெனி நேம் என்ன, இந்த ப்ராஜெக்ட் நேம் என்ன, எங்கே லொக்கேட்டாக இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. கண்டிப்பா சார். வணக்கம், நான் பிரஜேஷ், அக்கார்ட் ஹவுசிங்கோட ப்ராஜெக்ட் டைரக்டர் பேசுகிறேன். நானும் சாரும் சேர்ந்து நிறைய ப்ராஜெக்ட் நம்ம வீடியோ எடுத்திருக்கோம். ஸோ நிறைய ப்ராஜெக்ட் நம்ம கண்டிப்பாக பண்ணிருக்கோம். சிட்டி உள்ள பண்ணியிருக்கோம், சிட்டிக்கு பக்கத்தில், ஸோ மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்தில் எல்லாமே நான் ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ஒரு மிடில் கிளாஸ்க்கு உண்டான ஒரு கனவு ப்ராஜெக்ட் இல்லையா? சொல்லுங்க சார், ஏன் சார் சொல்றீங்க மிடில் கிளாஸுக்கான ஒரு கனவு ப்ராஜெக்ட் எதுக்காக இந்த ப்ராஜெக்ட் சொல்றீங்க? கண்டிப்பா சார். அதாவது ஒரு மிடில் கிளாஸ்க்கு எல்லாருக்கும் ஒரு கனவு இருக்கும் இல்லையா? அதாவது ஒரு ஈசிஆர்ல ஒரு லேண்ட் வாங்கணுன்றது ஒரு கனவு தான். கண்டிப்பா ஃபர்ஸ்ட் விஷயம் லேண்ட் வாங்கணும் அப்படின்றது ஒரு கனவு. கண்டிப்பா. தாண்டி ஒரு நல்ல இடத்துல வாங்கணும், அதுவும் ஈசிஆர் மாதிரி இடம் அப்படின்றது ஒரு கனவாவே தான் இருக்கும். கண்டிப்பா. ஆமா, அதாவது இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில எல்லா மிடில் கிளாஸ் ஃபேமிலியாலையும் அது வாங்க முடியற சூழ்நிலை கிடையாது. என்னன்னா இன்னைக்கு இருக்கிற அப்படி இருக்கு லேண்ட் காஸ்ட் இல்லைங்களா? ஒரு ஈஸியால ஒரு லேண்ட் வாங்கணும்னா ஒரு செலிபிரிட்டியால மட்டும்தான் வாங்க முடியும், இல்ல ஒரு விஐபி ஒரு பணக்காரங்களால மட்டும்தான் வாங்க முடியுன்ற ஒரு சூழ்நிலை இருக்கு. ஸோ அதை உடைச்சு நம்மள மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாலையும் ஒரு லேண்ட் வாங்க முடியும், சூப்பர் அப்படின்ற ஒரு ஒரு புது முயற்சியை நம்ம கொண்டு வந்திருக்கோம். அக்கார்ட் ஹவுசிங்ல ஸோ நிறைய ப்ராஜெக்ட் போய்கிட்டு இருக்குது. அப்படி இருக்கும்பொழுது இங்க ஈஸியாரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புது ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. சொல்லுங்க சார், இந்த ப்ராஜெக்ட் நேம் என்ன, இந்த ப்ராஜெக்டுக்குள்ள என்னென்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்க. கண்டிப்பா. இது ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா நம்ம அக்கார்ட் ஹவுசிங்கோட ஒரு புது ப்ராஜெக்ட், நேச்சர்ஸ் நெஸ்ட். நேச்சர்ஸ் அதாவது இயற்கையின் குடில். ஸோ அதுதான் ஒரு ஒரு இயற்கை சூழ்ந்த ஒரு சூழ்நிலையில ஒரு அட்மாஸ்பியர்ல. ஸோ மொத்தம் ஒரு 10 ஏக்கர் 10 ஏக்கர்ஸ்ல ஒரு கேட்டட் கம்யூனிட்டி டவுன்ஷிப். ஸோ அதாவது எல்லா அம்யூனிட்டிஸோட ஒரு கேட்டட் கான்செப்ட்ல டெவலப் பண்ணி கொடுத்துருக்கோம். அதாவது ஃபுல்லி காம்பவுண்ட் வால் கொடுத்துருக்கோம், என்டையர் ப்ராஜெக்ட்க்கும் கொடுத்துருக்கோம். ஃப்ரண்ட்ல கிராண்டா ஆர்ச் வித் 24 hours செக்யூரிட்டி, பிளாக் டாப் ரோட்ஸ், ஸ்ட்ரீட் லைட்ஸ், எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன், எல்லாமே. பார்க் மட்டும் ஒரு 1/2 ஏக்கர்ல நம்ம டெவலப் பண்றோம். அதுல பாத்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா, குழந்தைகள் விளையாடுறதுக்கு சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா நம்ம டெவலப் பண்றோம். சிட் அவுட்ஸ் டெவலப் பண்றோம். இன்னொன்று முக்கியமான விஷயம், சுத்தி அவென்யூ பிளான்டேஷன் கொடுத்துருக்கோம். அருமையா இருக்கு இல்லையா? இவ்வளவு கிரீனரியா வரணுன்றதுக்காக தான் நம்ம மினிமம் ஒரு பிளாட்ல ஒரு 5
ட்ரீஸாவது நம்ம வச்சிருக்கோம், அவனி பிளான்டேஷன்ஸ். ஆமா. ஸோ அதுக்கு நம்ம சொட்டு நீர் பாசனமும் நம்ம சூப்பர். ஓகே. ஆள் இருந்தாலும் இல்ல அப்படினாலும் நடந்துட்டே இருக்கணும். ஸோ அதனால தான் மெயின்டைன் பண்றோம், நம்ம கம்பெனியோட ஓன் ப்ராஜெக்ட். ஸோ அதனால தான் நம்மளே மெயின்டைன் பண்றோம். சூப்பர். ஓகே. அதாங்க. ஸோ இந்த அளவுக்கு கம்மியான பட்ஜெட்ல, ஓகேங்களா? ஸோ இது ஆக்சுவலி லோயர் மிடில் கிளாஸ் கூட வாங்க முடியும், அந்த அளவுக்கு கம்மியான பட்ஜெட்ல தான் இங்க போட்டிருக்காங்க. ஆனா ஈசிஆர்ல போட்டிருக்காங்க. இன்னும் குறிப்பா சொல்ல போனோம் அப்படின்னா உலகத்துக்கே தெரியும் மகாபலிபுரம், அதுக்கு பக்கத்துல போட்டிருக்காங்க. யோசிச்சு பாருங்க, மகாபலிபுரம் ஈசிஆர் சரௌண்டிங்ல லோ பட்ஜெட்ல உங்களுக்கு ஒரு இடம் இருந்துச்சு அப்படின்னா உங்க ஃபியூச்சர் எப்படி இருக்கும் வச்சு பாருங்க, ஓகேங்களா? ஓகே சார். ஸோ அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட் பத்தி லொகேஷன் ஹைலைட் புல்லுக்கு நடக்க சொன்னீங்க இல்லையா? அதே மாதிரி இந்த ப்ராஜெக்ட் பக்கத்துல நிறைய விஷயங்கள் இருக்குது, எனக்கு தெரியும். ஸோ அவங்களுக்கு தெரியாது இல்லையா? என்னென்ன இருக்கு அப்படி சொல்லுங்க. அதாவது லொகேஷன் ஹைலைட் பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி மகாபலிபுரம் நீ உலகத்துக்கே தெரிஞ்ச ஒரு லேண்ட்மார்க். அதாவது இன்னைக்கு இந்தியாவில் பார்த்தீங்கன்னா சுற்றுலா பயணிகள் வர்ற அதிகம் டூரிஸ்ட் வர்ற ஒரு இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மகாபலிபுரம் தான். ஈவன் தாஜ்மஹால் கூட கிடையாது, மகாபலிபுரம் தான் ஃபர்ஸ்ட் நிற்கும். அவ்வளோ டூரிஸ்ட் வரக்கூடிய மகாபலிபுரத்துல அங்கிருந்து ஒரு ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் டிரைவ் பண்ணி நம்ம சைட்டுக்கு வந்துடலாம். சூப்பர். ஸோ அவ்வளோ நியர்பை மகாபலிபுரத்துலேருந்து ஒரு நியர்ல தான் நம்ம சைட் லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ அது ஒன்று. ஸோ அடுத்தது புதுப்பட்டினம் பீச். அது அடுத்து ரொம்ப ஃபேமஸ். ஈசிஆர்லேயே பார்த்தீங்கன்னா புதுப்பட்டினம் பீச் ரொம்ப ஃபேமஸ். ஸோ புதுப்பட்டினம் அந்த ஜங்ஷனுக்கு 2 கிலோமீட்டர் முன்னாடி ரைட் எடுத்து வந்தோம்னா நம்ம சைட்டுக்கு ரீச் ஆயிடலாம். ஸோ மகாபலிபுரமும் இங்கேருந்து க்ளோஸ்ல இருக்குது. இது இல்லாமல் புதுப்பட்டினம் பீச்சும் பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து க்ளோஸ்ல இருக்குது. சார் அது மட்டும் கிடையாது, நம்ம முட்டுக்காடு இருக்கு இல்லைங்களா? ஆமா. போட் ஹவுஸ். ஆமா. அது அப்புறம் முதலியார் குப்பம் போட் ஹவுஸ். ஸோ இது இல்லாம எம்ஜிஎம் இது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம சைட்ல இருந்து ஒரு 30 நிமிஷம் தான், ஹாஃப் அன் ஹவர்ல இதுக்கு எல்லாமே ரீச் பண்ணிடலாம். ஸோ இந்த டெஸ்டினேஷன் இந்த லேண்ட்மார்க்குக்கெல்லாம் ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல ரீச் பண்ணிக்கலாம். சூப்பர். ஓகே. அதாங்க பார்க்கும்போது டூரிஸ்ட் பிளேஸ் பாத்தீங்கன்னா இந்த பக்கம் எக்கச்சக்கமா இருக்கு, ஓகேங்களா? டூரிஸ்ட் பிளேஸ் இந்த பக்கம் அதிகமாக இருக்க காரணத்தினால இங்க நம்ம வீடு கட்டி வாடகைக்கு விட்டுக்க முடியும்ல. ஐ மீன் வீடை தாண்டி ரெசார்ட் ஃபார்ம் ஹவுஸ்ல கட்டணும் அப்படின்னா எக்கச்சக்கமா வாடகை வரும் சார். கண்டிப்பா வரும் சார். அதாவது இன்னைக்கு ஈஸியானாலே எல்லாரும் ஒரு ரிலாக்ஸ் பண்றதுக்கு தான் வராங்க. ஆமா. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் அவங்க ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப்ல இருந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி வெளியில வந்து ரிலாக்ஸ் அந்த அவங்க ஒரு வீக்கெண்டை என்ஜாய் பண்ணணுன்ற வராங்க. இன்னைக்கு அப்படி சூழ்நிலையில பாத்தீங்கன்னா ஒரு 20,000 25,000 30,000 இன்னைக்கு ஒரு டெய்லி ரெண்டே கொடுத்துட்டு போக வேண்டிய சூழ்நிலை இன்னைக்கு இல்லைங்களா? ஸோ அப்படி இருக்கிற சூழ்நிலையில நம்ம சைட்டு உள்ள ஒரு ரிசார்ட் நம்ம கிட்ட வாங்கினாலோ இல்லாட்டி அவங்க கட்டி ரெண்ட்டுக்கு விட்டாலோ நல்ல ரெண்ட்டுக்கு போகும். அதாவது மினிமம் ஒரு 20,000 இருந்து ஒரு 50,000 வரைக்கும் ஒரு ரெண்டல் இன்கமே பார்க்கலாம். ரைட். ஓகே. ஓகே. சரி. ஓகே சார். ரெசார்ட் கட்டலாம்னு சொல்றீங்க இல்லையா? ஆமா. சோ நீங்களே கட்டி தரீங்களா? நாங்களே கட்டி கொடுக்குறோம். ஸோ இது என்னன்னா நம்ம ப்ராஜெக்ட் பாத்தீங்கன்னா ரிசார்ட் டவுன்ஷிப் தான் இது. ஸோ ரிசார்ட்டுக்காகவும் நம்ம கட்டி கொடுக்குறோம். கஸ்டமர் எப்படி விரும்புறாங்களோ. இப்போ ஒரு மினிமம் பட்ஜெட் ஒரு 20 லட்ச ரூபாய்க்கு, ஜஸ்ட் 20 லட்ச ரூபாய்க்கு நம்ம காட்டேஜும் கட்டி கொடுக்குறோம். ஓகே. ஓகே. இந்த மாதிரி இல்லையா? ஆமா, இந்த மாதிரி பின்னாடி கட்டி கொடுத்துட்டு இருக்கோமே. சூப்பர். அதாவது ஒரு 20 லட்ச ரூபாய் மினிமம் எல்லா மிடில் கிளாஸ் ஃபேமிலியாலும் வாங்கக்கூடிய ஒரு பட்ஜெட் 20 லட்ச ரூபாய்க்கு ரிசார்ட். ஃபர்ஸ்ட் டைம் இன் சென்னை பை. இன்னைக்கு தமிழ்நாட்டில் எங்கேயுமே யாராலையும் கொடுக்க முடியாத பட்ஜெட். ஸோ அதை நம்ம கட்டி கொடுக்குறோம். சூப்பர். ஓகே. ஆமா, அது மட்டும் இல்லை, வித் ஸ்விம்மிங் பூலோட வேணும்னா 30 லட்ச ரூபாய்க்கு நம்ம கட்டி கொடுக்குறோம். ஓகே. ஓகே. அதாங்க. ஸோ இங்கே சார் சொல்கிற மாதிரி தான். ஸோ சென்னையிலையும் முதல் முறையாக வெறும் 20 லட்சம் ரூபாய்க்கு இடத்தோட காட்டேஜ் கட்டியே தர்றாங்க, ஓகேங்களா? 30 லட்ச ரூபாய் இருந்துச்சு அப்படின்னா ஸ்விம்மிங் பூலோட காட்டேஜ் கட்டி தர்றாங்க. இது இல்லாமல் ஈஸியாக புது ஹைவேல இருந்து வெறும் 5 நிமிஷத்தை தான் கட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகே சார். ஸோ இவ்வளோ மெயினான லொகேஷனை கொண்டாடக்கூடிய இந்த ப்ராஜெக்ட்ல நல்ல ப்ராப்பராக பண்ணி வச்சிருக்கீங்க. ஒரு டிடிசிபி ரேரா அப்லோட ப்ராப்பராக பண்ணி வச்சிருக்கீங்க. ஸோ அப்படி இருக்கும்பொழுது இங்கே பெர் ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோ கொடுக்குறீங்க? நான் முதல்ல சொன்னேன் இல்லையா சார், அதாவது எல்லா மிடில் கிளாஸ் ஃபேமிலியும் வாங்கக்கூடிய ஒரு பட்ஜெட்டுன்னு. ஆமாம். ஸோ அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நம்ம கொடுத்துட்டு இருக்கிற ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1200 per ஸ்கொயர் ஃபீட், 1200 ரூபா. ஓகே. அவ்வளோதான், 1200 ரூபா ஒரு ஸ்கொயர் ஃபீட். சூப்பர். சூப்பர். ஓகே. இவ்வளோ டெவலப் பண்ணி 1200 ரூபா, அதுவும் ஈசிஆர்ல மகாபலிபுரம் பக்கத்துல, ஓகேங்களா? ஓகே சார். இங்க பிளாட் சைஸ் எவ்வளோல இருந்து எவ்வளோ வரைக்கும் இருக்குது? ஒரு பிளாட் வாங்குற மாதிரி இருந்துச்சு எவ்வளோ சார் வரும்? இங்க பாத்தீங்கன்னா சார், அதாவது மினிமம் ஒரு 800 ஸ்கொயர் ஃபீட், 800 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் பிளாட் சைஸஸ். ஓகே. ஓகே. ஸோ கஸ்டமருக்கு என்ன பட்ஜெட்டோ அதுக்கேற்ற மாதிரி பிளாட் சைஸை சூஸ் பண்ணிக்கலாம். ரைட். ஓகே. இல்ல கொஞ்சம் பெரிய பிளாட்டா வேணும்னா கிளப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கிட்ட கஸ்டமர்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஒரு 5000 ஸ்கொயர் ஃபீட் வேணுன்றவங்களுக்கு கேட்டுக்கிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன பண்ணோம்னா நம்ம கிளப் பண்ணி ஒரு 5 பிளாட்டை
ஒரு 6 பிளாட்டா கிளப் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க. சூப்பர். ஸோ அந்த மாதிரியும் எடுத்துக்கலாம். ரைட், ஓகே. ஆக்சுவலி இப்போ எவ்வளவு பிளாட்ஸ் போட்டிருந்தீங்க? இப்போ எவ்வளவு அவைலபிளா இருக்குது? என்னென்ன ஃபேஸிங் அவைலபிளா இருக்கு? இப்போ டோட்டலா 275 யூனிட்ஸ் நம்ம டெவலப் பண்ணியிருக்கோம். ஓகே. அதுல கிட்டத்தட்ட மோர் தென் ஒரு 100 கஸ்டமர் கிட்ட இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க. சூப்பர். ஓகே, ஓகே. ஸோ நல்ல ரெஸ்பான்ஸ். ரைட், ஓகே. ஸோ அதாவது இந்த மாதிரி ஒரு காட்டேஜுக்குன்னு ஒரு டவுன்ஷிப் இன்னைக்கு சென்னையில் எங்கேயுமே கிடையாது. ஆமா, அது இந்த பட்ஜெட்ல கிடையாது. இந்த பட்ஜெட்ல கிடையாது, இவ்வளோ டெவலப்மெண்ட்ஸ்ல கிடையாது. கண்டிப்பா, கண்டிப்பா. ஓகே. ஸோ அதனால என்னன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 கஸ்டமருக்கு மேல ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, ஓகே. ஆமா, இப்போ லிமிடெட் பிளாட்ஸ் தான் இருக்கு. ஸோ அதுல முக்கியமான விஷயம் சார், மினிமம் அதுல ஒரு 10 காட்டேஜ் கிட்ட புக் ஆயிடுச்சு. புக்கி ஆயிடுச்சு. ஆமா, காட்டேஜோட அது இடத்துடன் கூடிய காட்டேஜும் நம்ம கிட்ட புக் ஆயிருக்கு, ஒரு 10 காட்டேஜ். சூப்பர். ஸோ இப்போ அதுதான் நம்ம இப்போ ஒவ்வொன்றா கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணி சூப்பர். அவங்களுக்கு ஒரு 5 to 6 monthsல நம்ம ஹேண்ட் ஓவர் பண்ணணும். ரைட், ஓகே. ஸோ அதனால ஒவ்வொன்றா இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டு கண்டிப்பா, கண்டிப்பா ஆரம்பிச்சிட்டோம். ரைட், ஓகே. அப்படி பார்க்கும்போது ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தோம்னா எல்லாம் காட்டாஜா தான் இருக்கும் இல்லையா? கண்டிப்பா. அதாவது நம்ம ஒரு அசியூம் எப்படின்னு பாத்தீங்கன்னா, மினிமம் ஒரு 100 125 காட்டேஜ் ஒரு 3 இயர்ஸ்ல மினிமம் நான் சொல்றது ஒரு 100 125 காட்டேஜ் வந்துருவீங்க. சூப்பர். ஓகே, ஓகே. சோ சோ அப்படி பாக்கும்போது காட்டேஜா இருக்குது அப்படின்ற பட்சத்துல அந்த இடத்துல என்னோட இடம் இருந்துச்சு அப்படின்னா அந்த கமர்ஷியலா தான் கணக்கு வரும். ஆமா, கண்டிப்பா. இப்போ என்னன்னா சார், அதை பாத்தீங்கன்னா இப்போ காட்டேஜஸ் இப்போ நம்ம கிட்ட புக் பண்ணவங்களா இருக்கட்டும், இப்போ இல்ல நம்ம கிட்ட பிளாட் வாங்கினவங்களா இருக்கட்டும், இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ண போறாங்க எல்லாருமே. ஸோ அது எல்லாருமே அவங்க கட்டுற காட்டேஜ் எல்லாம் பாத்தீங்கன்னா கமர்ஷியல் காட்டேஜஸ். ஓகே. ஸோ அதனால இப்போ ஒரு 100 125 காட்டேஜஸ் கமர்ஷியல் காட்டேஜஸ் இது உள்ள வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க சொன்ன மாதிரி அதுல இருக்கிற ஒரு நடுவுல என்னெல்லாம் காலி பிளாட் இருக்கோ வாங்கி இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்களோ, ஸோ அந்த லேண்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா கமர்ஷியல் வேல்யூ வந்துடும். சூப்பர். ஓகே, ஓகே. ஸோ அதாவது மினிமம் ஒரு 3 times 4 times அப்ரிசியேஷன் ஆயிடும். இருக்கும் இல்லையா? ஸோ இவ்வளோ குயிக்கா அப்ரிசியேஷன் ஆகக்கூடிய ஒரு பொட்டன்ஷியலான ப்ராஜெக்ட் இன்னைக்கு எங்கேயுமே கிடையாது. புரியுது, புரியுது. கேரண்டி growth, கேரண்டி அப்ரிசியேஷன், ஒரு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் எடுக்கணும்னா நம்ம ப்ராஜெக்ட் சூப்பர் ப்ராஜெக்ட். கண்டிப்பா. அதாங்க. ஸோ நீங்க ஈசிஆர் சரௌண்டிங்ல, மகாபலிபுரம் சரௌண்டிங்ல இந்த மாதிரி டூரிஸ்ட் பிளேஸ் இருக்கக்கூடிய ஏரியாவில் லேண்ட் தேடிக்கிட்டு இருக்கீங்க, அதுவும் லோ பட்ஜெட் தேடிக்கிட்டு இருக்கீங்க, ஃபியூச்சர்ல நல்ல அப்ரிசியேஷன் வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்துட்டு முடிவு பண்ணுங்க. வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிடுவீங்க, அது பக்கம் இருக்கட்டும். ஆனால் பார்த்துட்டு அப்புறம் முடிவு பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே சார். அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட்டுக்கு கனெக்டிவிட்டி எப்படி சார் இருக்குது? கனெக்டிவிட்டி ரொம்ப பெரிய அட்வான்டேஜ் சார். அதாவது நம்ம ஏசியாரே இருக்கு, புது ஹைவே. இப்போ நம்ம சைட்ல இருந்து ஒரு ஜஸ்ட் ஒரு 5 minutes ஓகே, ஹைவேல இருந்து இறங்கி ஒரு 5 நிமிஷத்துல நம்ம சைட்டுக்கு ரீச் ஆயிடலாம். சூப்பர். இது எல்லாமே சென்னை பெரிஃபரல் ரோடு. ஆமா, ஆமா, ஆமா. ஸோ இது இப்போ பூஞ்சேரியில இருந்து உங்களுக்கு எண்ணூர் போர்ட் வரைக்கும் கனெக்ட் பண்றாங்க. அது இப்போ ஒர்க் நடந்துட்டு இருக்கு. அது இன்னொரு 6 monthsல ஓபன் பண்ணிடுவாங்க. அது ஓபன் ஆயிடுச்சுன்னா சிட்டி உள்ள இருந்து ஒரு மினிமம் ஒரு 45 minutesல ரீச் ஆயிடலாம். சூப்பர். ஓகே. ஸோ அது கிட்டத்தட்ட ஒரு 135 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச் இருக்கிற ஒரு அவுட்டர் ரிங் ரோடு. ஆமா. அது மட்டும் இல்ல சார், அதாவது இப்போ செங்கல்பட்டுல இருந்து திருக்கழுக்குன்றம் வழியா ஈஸியா ரீச் பண்ணிடலாம். ஸோ அந்த ரோடு உங்களுக்கு நல்ல ஹைவேவா இப்போ எலிவேட் பண்ணி டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அங்கிருந்து இப்போ செங்கல்பட்டு ஜிஎஸ்டி ரோட்ல இருந்தெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 1/2 hourல ரீச் ஆயிடலாம். ஸோ கனெக்டிவிட்டி சூப்பரா இருக்கும், அருமையான ஒரு கனெக்டிவிட்டி. அதுங்க. ஸோ அதை பார்க்கும்போது கனெக்டிவிட்டியை பொறுத்தவரை ஈஸியாக இருக்குது. ஸோ ஈஸியாக பிடிச்சிங்க அப்படின்னா ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே உங்களால் போய்க்கிற முடியும். ஸோ இது இல்லாமல் இந்த பக்கம் செங்கல்பட்டு போகக்கூடிய திருக்கழுக்குன்றம் ரோடு இருக்குது. அங்கே எடுத்தீங்க அப்படின்னா உங்களால் ஜிஎஸ்டி போய்க்கிற முடியும். ஜிஎஸ்டி போயிட்டீங்க அப்படின்னா சவுத்துல இருந்து நார்த் வரையும் ரொம்ப ரொம்ப சிம்பிளா போய்க்கிற முடியும். ஓகேங்களா? ஸோ கனெக்டிவிட்டியை பொறுத்தவரை இங்கே அதுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓகே சார். ஸோ ஆல்ரெடி இங்கே 1200 ரூபாய் கொடுக்குறீங்க. ஓகே. இப்போ நான் எனக்கு இடம் வாங்கி போடுறேன் அப்படின்னா ஒரு 9 லட்ச ரூபாய்க்கு இடம் வாங்கி போடுறேன் அப்படின்னா எனக்கு ஃபியூச்சர்ல growth ஆகிறதுக்கு ஏதாவது கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் சைடில் இருக்குதா, பக்கத்தில் இருக்குதா? கண்டிப்பா இருக்கு சார். அதாவது 1 இல்ல 2 இல்ல, இப்போ நான் ஒவ்வொன்றா சொல்றேன். இப்போ ஆல்ரெடி இப்போ நேஷனல் ஹைவே கன்வெர்ட் பண்ணி இப்போ 8 வழி சாலையா இப்போ டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க, ஈசிஆர் ஹைவே. அதே மாதிரி சென்னை பெரிஃபரல் ரோடு. ஓகே. ஸோ அதுவும் இப்போ இன்னொரு 6 monthsல ஓப்பன் ஆயிடும். அது ஓப்பன் ஆயிடுச்சுன்னா சிட்டி உள்ள இருந்து ஈஸியா ஒரு 45 minutesல ரீச் பண்ணிடலாம். 5 டிஸ்ட்ரிக்ட் கவர் ஆகுது, 135 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச் இருக்கிற ஒரு பெரிய அவுட்டர் ரிங் ரோடு. சரிங்களா? இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து ஒரு ஜஸ்ட் ஒரு 1/2 hour டிராவல் பண்ண ஃபிஷிங் ஹார்பர், அதானி இது ஃபிஷிங் ஹார்பர் ஒன்று. ஸோ அது ஓப்பன் ஆயிடுச்சுன்னா 1 lakh பீப்புளுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. அதுவும் நம்ம சைட்ல இருந்து ஒரு 1/2 hour 30 minutes தான். சூப்பர். ஓகே. ஸோ இது இல்லாம ஒரு ஜஸ்ட் ஒரு இன்னொரு 1/2 hour டிராவல் பண்ணோம்னா குளோபல் சிட்டி, 2000 ஏக்கர்ல ஒரு பெரிய ஒரு மஹிந்திரா சிட்டி மாதிரி ஒரு பெரிய ஒரு ஐடி கம்பெனிஸ், ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் வருது. ஸோ இது போல கிட்டத்தட்ட 2000 ஏக்கர்ல குளோபல் சிட்டியை டெவலப் பண்றதுக்கான அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? ஓகே சார். இது மட்டும் இல்லாம சார் 15 to 20 minutes டிராவல் பண்ண ஜாப்பனீஸ் டவுன்ஷிப் ஒன்று பெரிய லெவல்ல இப்போ டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் தெரியும் ஈசிஆர்ல. ஸோ இது இவ்வளோ growth இருக்கு. ஓகே. ஸோ இது எல்லாமே ஒரு ஸ்பேம் ஆஃப் ஒரு 1 yearக்குள்ள இது எல்லாமே ஆப்ரேட் ஆயிடும். சூப்பர். ஆப்ரேட் ஆயிடுச்சுன்னா மினிமம் நான் சொல்றது இங்க இன்வெஸ்ட் பண்றவங்களுக்கு 3 times ரிட்டர்ன்ஸ் வந்துரும். சூப்பர். ஓகே, ஓகே. கேரண்டி growth. கண்டிப்பா. அதாங்க. அதாவது எல்லாரும் சொல்ற மாதிரி டெவலப்மெண்ட்ஸ் வரும், ஒரு 10 வருஷம் கழிச்சு வரும், அப்படிலாம் நம்ம சொல்லல.
கண் கூட நடந்துட்டு இருக்கிற டெவலப்மெண்ட்ஸ் தான் நம்ம சொல்றோம். ஓகே ஓகே. ஸோ அதாங்க சார் பார்க்கும்போது சார் சொல்கிற மாதிரி தான் ஈசிஆராக இருக்கட்டும், இது இல்லாமல் ஜேப்ளஸ் டவுன்ஷிப்பாக இருக்கட்டும், குளோபல் சிட்டியாக இருக்கட்டும், ஸோ இது போல் கவர்மெண்ட் ப்ராஜெக்டே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் எக்கச்சக்கமாக வருது. ஸோ இந்த பட்ஜெட்டில் நான் திரும்பவும் சொல்கிறேன், இந்த பட்ஜெட்டில் இப்போ நீங்கள் வாங்கி போகிறீங்க அப்படின்னா ஃபியூச்சரில் நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு இங்கே குரோத் ஆகிருக்கும். ஸோ ஓகே சார். ஸோ பொதுவாகவே அக்கார்ட் அதுவும் பிரஜேஷ் சார் அப்படின்னா சென்னையில் எல்லா பத்திக்குமே தெரியும், ஆஃபர் அள்ளி கொடுப்பாங்க இல்லையா? கண்டிப்பா. ஸோ இங்கே ஆல்ரெடி நீங்கள் ரேட் ரொம்ப கம்மியாக கொடுக்குறீங்க. கண்டிப்பா. அப்படி இருக்கும்போது இங்கே உங்களால் என்ன ஆஃபர் பண்ண முடியும்? இல்ல கண்டிப்பா சார். அதாவது ஆஃபர் நம்ம கண்டிப்பா கொடுப்போம். என்னன்னா நம்ம சைட் அக்கார்ட் 100 கிராம் கோல்டு காயின், 50 கிராம் கோல்டு காயின், ஆமா நம்ம ஒரு இடம் வாங்கணும் ஒரு இடம் ஃப்ரீ, இந்த மாதிரி எக்கச்சக்கமா ஆஃபர் கொடுத்துருக்காரு. கண்டிப்பா இங்க இவ்வளவு கம்மியான பட்ஜெட்ல என்ன கொடுக்க முடியும்? கண்டிப்பா சார். அதாவது நம்ம கொடுப்போம். அதாவது இப்போ நம்ம அக்கார்ட் ஹவுசிங்கை பொறுத்த வரைக்கும் நான் எப்பவுமே சொல்லுவேன், புரோக்கர் மீடியேட்டர் சேனல் பார்ட்னர் யாரும் கிடையாது, புரோக்கரேஜ் கிடையாது. ஸோ அப்படி இருக்கிற சூழ்நிலையில தான் நம்ம எல்லாருக்கும் இன்டர்னா இதெல்லாம் சேமிச்சு வச்சு நம்ம ஒரு கிஃப்டா ஆஃபரா கொடுக்குறோம். ஓகே. அப்படி இருக்கிற சூழ்நிலையில இதுக்கு நம்ம இந்த ப்ராஜெக்ட்டுக்கு கண்டிப்பா கொடுத்து ஆகணும். என்னன்னா இன்னைக்கு நம்ம மிடில் கிளாஸ் ஃபேமிலியால ஈஸியால ஒரு லேண்ட் வாங்குறதே ஒரு பெரிய விஷயம் இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் அது ஒரு தனி ஒரு பாரமா இருக்கும் இல்லைங்களா? ஸோ அப்படி இருக்கிற சூழ்நிலையில இடம் மட்டும் நம்ம கிட்ட வாங்கினா போதும் 1200 ரூபா சதுரடிக்கு. ஸோ இதுல ரெஜிஸ்ட்ரேஷன், பட்டா, டாக்குமெண்டேஷன், ஈசி இது எல்லாமே ஃப்ரீயா பண்ணி கொடுத்துருவோம். விடவே மாட்டீங்க, ஆனா சும்மா விட்டுற மாட்டீங்க இல்லையா? இல்ல அது என்னன்னா அது பாவம் நம்ம அதாவது எல்லா மிடில் கிளாஸ் ஃபேமிலியும் ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு அதுல வர்ற ஒரு சேமிப்புல அவங்க பண்ற சேமிப்புல வாங்குற ஒரு சொத்து. ஸோ அவங்களுக்கு நம்ம ஒரு மரியாதை கொடுக்கணும் இல்லையா? கண்டிப்பா. ஓகே. அதாங்க அது பார்க்கும்பொழுது இங்க நீங்க லேண்ட் வாங்குறீங்கன்னா வாங்கக்கூடிய எல்லா பேத்துக்குமே சார் சொன்ன பட்டா, சிட்டா, ரிஜிஸ்ட்ரேஷன் உட்பட ஜிஎஸ்டி எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா சாரே நம்மளுக்கு ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்துட்றாங்க. ஐ மீன் என்ன அர்த்தம்னா சாரே பே பண்ணிடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கு நீங்கள் 1 ரூபா கூட சார்ஜ் கொடுக்க தேவையில்லை. ஸோ அதங்க ஸோ ஃபைனலாக அமீர் பாய் நீ என்னப்பா சொல்கிற அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் சொல்கிறது லோ பட்ஜெட்டில் அதுவும் ஈஸியாக மாதிரி சரௌண்டிங்கில் நீங்கள் இடம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட் பார்த்துட்டு முடிவு பண்ணுங்க. என்ன சொல்ல வரேன்னா இப்போ நீங்கள் இந்த பட்ஜெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய ஃபியூச்சரில் அல்லது உங்கள் பிள்ளையுடைய ஃபியூச்சருக்கு இது ஒரு மிகப்பெரிய சொத்தாக இருக்கும். வெறும் 9 லட்சம் ரூபாய் எனக்கு தெரிஞ்சு ஒரு 7 பவுன் 8 பவுன் வாங்க முடியும் இல்லையா இந்த ரேட்டுக்கு? ஆனால் இங்கே சொத்து வாங்கி போட்டீங்க அப்படின்னா உங்கள் பிள்ளையோட ஃபியூச்சர் யோசிச்சு பாருங்க, ஒரு பெரிய அசட்டாக நிற்கும். ஸோ அந்த அளவு கூட போக தேவையில்லை. உங்களோட ரிட்டைர்மெண்ட்டுக்கேவும் இது ஒரு பெரிய பாதுகாப்பாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. இங்கே பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச பாட்டை சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே சார். புக்கிங் அட்வான்ஸ் எவ்வளோ சார்? புக்கிங் அட்வான்ஸ் ஒரு 50,000 நம்ம வாங்குவோம். ஆமாம் அவ்வளோதான். புக் பண்ணும்போதே நம்ம செட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருவோம். ஓகே. ஆமாம் அதுங்க வெறும் புக்கிங் அட்வான்ஸ் ஒரு 15,000 கொடுத்துட்டு இங்கே உங்களுக்கு பிடிச்ச பாட்டை புக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃபியூச்சரை செக்யூர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சா அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த வீடியோ வேறு யாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு நீங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோ சந்திக்கும் வரை உங்கள் அமீர் டாடா பை பை செய்யும்.